ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷெரின்ஸ் கிச்சனில் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான நெய்ச்சோறு ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் அதுக்கு 1.5 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 வாட்டி நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ களைஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் தண்ணி சேர்த்துட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அரிசி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வருங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். நான் ஒரு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதில் அந்த ஸ்டார் அனீஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் இந்த சாதத்துக்கு ஒரு பிரத்யேகமான மனம் கொடுக்குங்க. இதில் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கக்கூடாது. கலர் ரைஸ்க்கு கரெக்டாக கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டால் மட்டும் போதும். அது கூட கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் ஒரு 1/4 கப் வர்ற அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது ஒரு 30 செகண்ட் சும்மா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடி பிடிக்காமல் நீங்கள் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரைஸ் ஒயிட்டாக வரணுன்னா நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்க. இப்போ நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூட நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெருசாகவே வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க. சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். யூஸ்வலாக சில ஊர்களில் தக்காளி நெய்ச்சோறுக்கு சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதில் தயிர் சேர்ப்பாங்க. ஆனால் தக்காளி சேர்த்து பண்ணும்போது அதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் தயிர் சேர்த்து பண்ணுறதை இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் பொன்னி அரிசி சேர்த்துருக்கிறதுனால 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணிங்கிற அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அப்படிங்கிற தண்ணி அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழையாமல் கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 கல் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது நெய்ச்சோறு சூப்பராக இருக்குங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அரிசிக்கு மெயினே உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சாதத்தோட டேஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நடுவில் அரிசி உடஞ்சிராமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா சமமான அளவில் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு சமப்படுத்திட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சுவையான நெய்ச்சோறு நல்லா கம்மன்னு சூப்பரான வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மட்டன் இல்லைனா சிக்கன் சால்னாவோடு சேர்த்துக்கலாம். இல்லைனா வெஜிடபிள் குருமா எது கூடனாலும் சாப்பிட்லாங்க. முட்டை குழம்பு கூட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.